ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 2024 நடந்துட்டு இருக்கக்கூடிய டைப்ரைட்டிங் எக்ஸாம் கொஷின் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஷின் வந்து தமிழுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுதான் தமிழுக்கு வந்த ஸ்பீடு. இது ஜூனியர் ஸ்பீடு. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இடையில மட்டும் சில இடங்களில் நம்பர் வந்திருக்கு. இது வந்து இங்கிலீஷ் ஜூனியருக்கு வந்த ஃபஸ்ட் பேப்பர் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஹைஃபன், டிட்டோ, கேப்ஸ், நம்பர்ஸ் இதெல்லாம் மிங்கிள் ஆகி தான் வந்திருக்கு. இந்த ஸ்பீடு அடிக்கடி கேப்ஸ் வந்ததுனால கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் அடித்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே நல்லா அடித்து ட்ரை பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இது இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்திருக்க லெட்டர்லாம் பாருங்கள். கொஞ்சம் தான் கிளியராக இருக்குது, ரொம்பலாம் கிளியராக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நம்பரோட ஸ்டைலிஷ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. டிரான்ஸ்லேட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சிங்கிள் லைனாக கொடுத்துட்டாங்க, ஹாஃப் டிக் எதுவும் கொடுக்காம. இப்போ கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நல்லா அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 50 மார்க் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் லெட்டர் பாருங்கள். ப்ரொஃபஷ்னல் லெட்டர் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷ்னல் லெட்டரில் கீழே பேராக்குள்ளே சில இடங்களில் அப்ரிவேஷன் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை அப்ரிவேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா மார்க் எடுக்கலாம். இது தமிழ் ஜூனியருக்குரிய செகண்ட் பேப்பர். ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் லைனாக தான் வந்திருக்கு. ஏக்கர்களில் வின் கொடுத்துட்டு 4 காலத்துலேயும் கோடு போட்டு ஃபினிஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஓப்பனாக விட்டு நீங்கள் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு மார்க் போகாது. லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாண்டோட ஸ்டைலிஷ்லாம் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. நம்பருமே பக்கத்தில் எங்கெங்கே கமா கொடுத்துருக்கணும், எந்தெந்த இடத்துல ஸ்பேஸ் விடணுன்றலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெட்டர் இவங்களுக்குமே ப்ரொஃபஷ்னல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. தொழில்முறை கடிதம். இதில் லெட்டர் ரொம்ப ஈஸியாக பார்த்தமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு லெட்டர் நல்லா ஃபாண்டோட ஸ்டைல் இருக்குது. டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இதுவுமே நல்லா அடிச்சிருந்தாங்க அப்படின்னா 50 மார்க் நமக்கு ஈஸியாக எடுக்கலாம். இது ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்த கொஸ்டின்ஸ். செகண்ட் பேட்சுக்கு வந்த கொஸ்டின்ஸை இதுக்கப்புறம் அவங்க எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. செகண்ட் பேட்ச் முடிஞ்சு வந்ததுமே அந்த கொஸ்டினை எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.